பழ வியாபாரம் செய்யும் பெரியவர் ஒருத்தர் வந்து பஸ்ஸில் ஏறி வாழைப்பழம் விற்றுட்ருக்காருங்க. அவர் 5-10 ரூபா 5-10 ரூபான்னு சொல்லி விற்றுட்ருக்காரு. அதை யாருமே வந்துட்டு வாங்கலை. அவர் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டு அந்த பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கிடுறாரு. உடனே அந்த பஸ்ஸில் வந்துட்டு இன்னொரு இளைஞன் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி 6 பழம் 10 ரூபா 6 பழம் 10 ரூபான்னு விற்கிறாப்புல. அப்போ வந்துட்டு எல்லோரும் பரவாயில்ல, அந்த பெரியவர் 5 பழம் 10 ரூபாய்க்கு விற்றாரு, இவன் 6 பழம் 10 ரூபாய்க்கு விற்கிறான், நமக்கு லாபம்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த பழத்தை வாங்கிடுறாங்க. அவருக்கும் போனி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இன்னொரு பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்லேயும் 5-10 ரூபா 5-10 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு. ஆனால் அங்கேயும் யாரும் வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் அந்த பஸ்ஸில் ஏறி 6-10 ரூபா 6-10 ரூபான்னு விற்ற உடனே அது எல்லாமே போனி ஆயிடுது. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து அந்த பெரியவரை கூப்பிட்டு, ஏப்பா நீ வந்துட்டு நிறைய பொருள் கொள்முதல் பண்ணினா உனக்கு வந்துட்டு கம்மி விலையில் கிடைக்கும், அப்போ வந்துட்டு நீயும் 6 பழம் 10 ரூபான்னு விற்றினா உனக்கும் லாபம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் வந்துட்டு உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஹஹஹஹா, தப்பாக நினச்சிக்காதீங்க, அது என்னோடய பேரன்தான், நாங்கள் சேர்ந்து தொழில் பண்ணுறோம், இதுதான் எங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் உடனே வந்துட்டு வாயடைச்சு போய் நிற்கிறாரு.